அனைவருக்கும் வணக்கம். நான்கள் ஐயனார். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதாவது தேர்தல் முடிந்த பின்பு தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே இந்தியா கூட்டணியினுடைய மிக முக்கியமான கூட்டம் என்பது நடைபெற உள்ளது. அதற்காக இந்தியா கூட்டணியில் உள்ள மிக முக்கியமான தலைவர்களுக்கான அழைப்பு என்பது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பில் யார் யார் கலந்துக்க போகிறாங்க, யார் யார் கலந்துக்கல அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்குது. ஜூன் 1ஆம் தேதியே அந்த கூட்டம் கூடுகிறது. எதற்காக அந்த கூட்டம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யாரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துவது அப்படின்றது குறித்து முன்கூட்டியேயான முடிவு என்பது எடுக்கப்பட உள்ளதாக காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ இதில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் முதலியோருக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கு. அகிலேஷ் போறாரு, ஸ்டாலின், அப்புறம் கெஜ்ரிவால் முதலியோர். ஏன்னா கெஜ்ரிவாலுக்கு 1ஆம் தேதியோட இது வேற முடியுது பெயில். அப்போ அவர் திரும்ப இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சில நாட்கள் கேட்டிருக்காரு. அது தருவாங்களா தரலையா அப்படின்றது இனிமேல் கொண்டு தான் தெரியும். அப்போ கெஜ்ரிவால் சந்தேகத்திற்குரிய ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கிறார். மற்றபடி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலிருந்து அவர்களும் போயிட்டு தான் ஆகணும். இப்போ இப்படி பார்க்கும் பொழுது மம்தா அவர்கள் செல்வாங்களா அப்படின்ற கேள்வி விடும்பொழுது மம்தா அவர்கள் செல்லவில்லை. ஏன்னா அரசியல் காரணங்களுக்காக இல்லை தேர்தல் பிரச்சாரத்தின் காரணமாக அன்னையோட முடியுது. இருந்தாலும் அவர் வர முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கூட்டம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்றத முன்மொழியும். இப்போ இந்த கூட்டத்தை பற்றி பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இந்தியா கூட்டணி என்பது ஒரு சமூக நீதிக்கான ஒரு கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்போக்குக்கான ஒரு கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன் சமூக நீதி அப்படின்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறேன்னா, இப்போ தமிழ்நாட்டை தாண்டி இந்த சமூக நீதி அப்படின்றது பயணப்பட்டு யூபி வரைக்கும் சென்றிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது தமிழ்நாட்டுக்கான சமூக நீதி வரலாறு என்பது மிக நீண்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அது தென்னிந்திய நில உரிமையாளர் சங்கத்தில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் நீதி கட்சியில் ஆரம்பித்து, அப்புறம் திகாவிலிருந்து அது திமுகவா, அப்புறம் அதிமுகவா படிப்படியாக மேலும் இங்கே வரதான் நம்மளால் பார்க்க முடியுது. 90களுடைய அதாவது 900களுடைய காலகட்டத்தில் அப்பயே ஒரு நூற்றாண்டு காலம் நம்ம சமூக நீதி பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பார்த்தாலே தெரியும். அப்பேற்பட்ட சமூக நீதிக்கான ஒரு பயணம் என்பது அதன் பின்பு 90களுடைய காலகட்டத்தில் தான் வட மாநிலங்களில் பயணப்படுது அப்படின்ட்டே சொல்லலாம். இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவர்கள் பேச தொடங்கிய காலகட்டமே அதான். எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மண்டல் கமிஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதற்கு முன்னாடி வரைக்கும் அங்கே யாரும் எதுவும் பேசலை. இன்னும் சொல்லணும்னா, காங்கிரஸினுடைய அழிவிற்கு காங்கிரஸ் இந்த அளவுக்கு படுமாசம் அடைவதற்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்ட்டு சொல்லலாம். அங்கே மாயாவதி கிளம்பியதாக இருக்கட்டும், இல்லை அகிலேஷ் அவர்கள் கிளம்பியதாக இருக்கட்டும், இல்லை நிதிஷ் அவர்கள் வந்ததாக இருக்கட்டும், இப்போ லாலு பிரசாத் அவர்கள் வந்ததாக இருக்கட்டும், இப்போ இது எல்லாமே எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸிலிருந்து ஒரு மாற்று வடிவத்தை கொண்டு வரோம் அப்படின்ற அடிப்படையில் தான் இவங்க கொண்டு வராங்க. அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக வரும் பொழுது அதில் யூபி மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. இப்போ 10 ஆண்டு காலமாக என்னதான் பிஜேபியினுடைய கோட்டையில் இருந்து கொண்டிருந்தாலும், இந்துவாவை பேசி கொண்டிருந்தாலும், அதில் அகிலேஷ் எப்படி இந்த அளவிற்கு மிக முக்கியமான தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். அகிலேஷ் எப்படி நாங்கள் இதுவரையில் காணாத ஒரு வெற்றியை இப்போ காண போகிறோம். அதாவது பிஜேபி நினைச்சிட்டு இருக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெறாது அப்படின்ட்டு. ஆனால் அதில் முற்றிலும் வேறான ஒரு ரிசல்ட் பிஜேபிக்கு கிடைக்க போகுது அப்படின்ட்டு அகிலேஷ் பேசுவதற்கான மிக முக்கியமான காரணம் அதை தான் சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அகிலேஷ் அவர்கள் அதனை என்னன்னா ஒரு யாதவ சமூகத்துக்கான கட்சியாக மட்டும் நடத்தவில்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு சில கட்சிகள் ஒரு சில ஜாதியினரை சார்ந்து மட்டுமே இயங்கி கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப அகிலேஷனுடைய கட்சி என்பது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய வாக்குகளை மற்றும் மெயினா குறிக்கோளா வச்சிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. அகிலேஷ் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க தலித்களுடைய வாக்கு வங்கி என்பது முக்கியம், இது அனைவருக்குமான கட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறார். அப்ப மாயாவதியினுடைய வாக்கு வங்கிய அவர் காலி பண்றாரு பிஎஸ்பியோட. அதனுடைய விளைவாக தான் என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அகிலேஷ் அவர்கள் எதிர்பாராத ஒரு விதத்தில் கிட்டத்தட்ட 36% வாக்குகளை அவர் பெறாரு. இங்கே பிஜேபி 45-47 அப்படின்ட்டு இருக்கும் பொழுது அகிலேஷ் மட்டுமே 36 அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையிலான ஒரு பர்சன்டேஜாக பார்க்கப்படுகிறது. அப்போ அகிலேஷ் என்ன பண்றாரு அங்க யூபியில் அப்படின்ட்டு பார்த்தா, அவர் பொது தொகுதிகளை கூட யாரை நிக்க வைக்கிறாரு, தலித்களை நிக்க வைக்கிறார். தலித்களிலும் இன்னும் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு தரலையோ அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தேடி தேடி போயிட்டு அவர் சீட்டு கொடுக்குறாரு. இது அங்க இருக்கக்கூடிய மக்களை இன்னும் உற்சாகம் அடைய செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அப்ப இதுதான் சமூக நீதிக்கான முதல் அடிகோலாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப ராகுல் இணைகிறார். இப்ப இந்த ராகுல் அகிலேஷனுடைய இணைவு என்பது யூபியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதன் காரணமா இந்த பக்கம்
யாருக்கு பிஜேபிக்கு முட்டுக்கடை போடக்கூடிய ஒரு விஷயம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தான் இப்போ இந்தியா கூட்டணி அப்படின்ட்டு நம்ம ஒட்டுமொத்தமா எடுத்துக்கும் பொழுது அது சமூக நீதிக்கான கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் வாயிலாக தான் இப்ப இந்த அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய காரணங்களும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. சரிங்களா? அப்ப ஸ்டாலினா இருக்கட்டும், இல்ல அகிலேஷா இருக்கட்டும், இல்ல மத்த யாரா மாயாவதி போன்றவர்களா இருக்கட்டும், இப்போ எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய ஒரு நாளாக 1ஆம் தேதி இருக்கும் அப்படின்றது எந்தவித சந்தேகமே கிடையாது. அதுல இந்த பக்கம் இவர்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க, மம்தா மட்டும் இருக்க மாட்டாங்க. இப்ப இதுல என்ன முன்மொழிய போறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுல மிக முக்கியமான விஷயங்கள்ல பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்றதுக்கு மல்லிகார்ஜுன கார்கேவை காங்கிரஸ் முன்மொழிவதாக இப்பொழுது சில தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்களை சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறது வாயிலாக, அதாவது இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் ராகுல் காந்தியை முன்மொழிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில யாரை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி மல்லிகார்ஜுன கார்கேவை முன்மொழிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 2004 தேர்தலையும் என்னென்னவோ பேசப்பட்ட நிலையில கடைசியில மன்மோகன் சிங் அவர்களை பிரதமராக அவங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப இந்த நிலையில மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை காங்கிரஸ் முன்மொழிவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கப்படுகிறது. அதாவது இந்தியா கட்சியினுடைய ஆரம்பத்துல என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல இருந்து நிதிஷ்குமார் அவர்கள் இதனை ஒருங்கிணைக்கும் பொழுது நிதிஷ் அவர்கள் வந்து ஒருவேளை மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு காரணமா பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு. அப்ப இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இல்ல பொறுப்பாக அவரை நிறுத்தாதனுடைய காரணமா தான் அவர் பிரிஞ்சு போனார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப இந்த நேரத்துல மல்லிகார்ஜுன கார்கேவை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்க வேண்டியுள்ளது. இதுல யார் யாரு முக்கிய பங்கு வகிப்பார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து சரத்பவார் போன்றவர்கள் எடுத்துப்பாங்களா? இதை அவங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? இன்னும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெஜ்ரிவால் இதை வந்து எப்படி எடுத்துப்பாரு? ஏன்னா காங்கிரஸ்ல இருந்து மீண்டும் காங்கிரஸ்ல இருந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் அப்படின்னும் பொழுது அதை அவர்கள் எப்படி அணுகுவார்கள்? மம்தா ஏத்துப்பாங்களா அப்படின்றதெல்லாம் மிக முக்கியமான ஒரு பங்காக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா மம்தா அவர்கள் சொன்னதே என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி கூடும் பொழுது காங்கிரஸ் வந்து தலைமை பொறுப்பு ஏற்றுக்க கூடாது, காங்கிரஸ் வந்து ஒரு அண்ணன் தலைமையில இருந்தெல்லாம் செயல்படக்கூடாது, அண்ணன் மீன்ஸ் அவங்க எல்லாரையும் வழி நடத்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, நம்ம எல்லாம் இணைந்தே தான் போனோம். அதாவது எல்லாரும் போறோம்னா ஒரு ஸ்டெப் எல்லாரும் முதல் எடுத்து வைப்போம். அப்படிதான் நீங்க முன்னாடி போயிட்டு எங்களை கை பிடிச்சி எடுத்துட்டு வர பேச்செல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு மம்தா அவர்கள் முதல்ல சொன்னாங்க. அப்ப இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல, அதாவது 5ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்துல கூட மம்தா சொன்னது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நாங்கள் இந்தியா கூட்டணியோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், அதனால் இங்க இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிரான ஒரு போர் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்திய கூட்டணி ஒட்டுமொத்த இந்தியாவையும் இங்கே மிகப்பெரிய அளவுல வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இல்ல எல்லா மக்களும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனா இப்ப இந்த 1ஆம் தேதி மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை முன்மொழிந்தால் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த பக்கமும் பார்க்க வேண்டியது. ஏன்னா முதல்ல அவங்க வந்து சொல்லிட்டாங்கல்ல, நீங்க வந்து தலைமை தாங்கக்கூடாது அப்படின்ட்டு. இவருடைய வியூ பாயிண்ட் என்னவா இருக்கும்? இதுல எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு சீட்டு தர்றாங்க அப்படின்ற ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சீட்டினுடைய அடிப்படையில் தான் அவர்களுக்கான அமைச்சர் பதவி என்பது கிடைத்துக் கொண்டிருக்கும். இப்ப இந்த அளவுக்கு பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்திய கூட்டணியினுடைய வெற்றி அப்படின்றது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்தாலும் அது எப்படி அதன் பின்பு வழி நடத்துவது, இந்தியா கூட்டணி இதற்கு அப்புறமும் எப்படி வந்து எதிர்கட்சியா செயல்படணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்ல போறாங்க. ஆனா அது வந்து 1ஆம் தேதி. அதனாலதான் இப்ப காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வந்து போன் போட்டு அவர்கள்கிட்ட உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு, உங்களுடைய வியூ பாயிண்ட் என்னவா இருக்கு அப்படின்றலாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப இடைவெளிலாம் இல்ல, அந்த இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்கு. இப்ப இப்பேற்பட்ட நிலையில இந்த ஒரு நிலை என்பது மிகப்பெரிய அளவுல பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல மிக முக்கியமாக கெஜ்ரிவால், மம்தா, அகிலேஷ், இன்னும் சரத்பவார் போன்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஒருவேளை ராகுல் அவர்கள் முன்னிறுத்தப்பட்டா இவங்க எதனா குறிப்பிடலாமோ என்னவோ, ஒருவேளை கார்கே அவர்கள் முன்னிறுத்தப்படுவதன் காரணமா இல்ல சமூக நீதி அப்படின்ற பேசுறதுனால ஒரு தலித் கேண்டிடேட்டை அவங்க வந்து முதல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக முன்னிறுத்தியது மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது அப்படின்றதும், அவர் தான் மிக முக்கியமான முடிவுகளை காங்கிரஸ் எடுத்தார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். அப்ப அப்பேற்பட்ட ஒருத்தவரை இப்ப இவங்க முன்னிறுத்ததன் காரணமா ஓகே அப்படின்ட்டு சொல்லுவாங்களா அப்படின்ற ஐடியாலஜிலையும் பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல முக்கியமான குறிப்பிட்ட துறைகளை வந்து உங்களுக்கு ஒதுக்குறோம் அப்படின்றதும் இங்க பேசப்பட உள்ளது. இன்னும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கட்சிகளும் இப்ப டிமாண்ட் வச்சிருக்கிறதையும் பாக்குறோம். திமுகவில் இருந்தோம் சரி, இல்ல மற்ற கட்சிகள் இருந்தோம் டிமாண்ட் வைக்கிறதையும் வந்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில ஜூன் 1க்கு பிறகு என்னவாகும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பக்கம் அமித்ஷா என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஜூன் 1, ஜூன் 4க்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய இவரோட பதவியே காலியாக போகுது. யாரு? மல்லிகார்ஜுன கார்கேவுடைய பதவியே காலியாக போகுது, அவர் வந்து தலைவராக வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அமித்ஷா வேற ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அப்படி கிடையாது, தலைவர் இருந்துட்டு ஒரு பிரதமர் ஆயிடுவாரு அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியுள்ளது. எதா இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம்.
உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.